வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அக்டோபரில் 18ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். தீபாவளி ஆஃபராக நம்முடைய கொஷின் பேங்க்ஸு டெஸ்ட் பேஜஸ்க்கெலாம் 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, ஒரே நாடு ஒரே உரம் திட்டம். ஸோ இதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காரு 17ஆம் தேதி. ஓகேங்களா? டெல்லியில் இருக்கிற இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குல்ல, அதோட சார்பில் கிசான் சம்மான் சம்மேளன் அப்படி 2022 மாநாடு வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? கிசான் சம்மான் சம்மேளன் அப்படிங்கிற மாநாடு இந்த வருஷத்துக்கு உண்டானது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் நடத்தப்பட்டுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் தான் ஒரே நாடு ஒரே உரத்திட்டம் இதை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் 12வது தவணையாக சிறு குறு விவசாயிகளுக்கு 16,000 கோடி நிதி உதவி வந்து மோடி வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? அந்த 6 மாதத்துக்கு ஒரு 2,000 வரும்ல, வருஷத்துக்கு 6,000. ஓகேங்களா? ஸோ 3 பீரியடாக 2,000 பண்ணுவாங்களா, அது மாதிரி 12வது தவணையாக அதை வந்து செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 600 வேளாண் வளர்ச்சி மையங்களையும் வந்து அவர் தொடங்கி வச்சுருக்காரு. ஓகேங்களா? ஸோ 3.3 லட்சம் சிறு வியாபாரிகள் இருப்பாங்களா, உர விற்பனையாளர்கள், நம்ம இருக்கிற லோக்கல் ஷாப்ஸ். ஸோ அவங்களோட வந்து இந்த ஒரே நாடு ஒரே உர திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க, அவங்களோட இணைஞ்சி. ஓகேங்களா? அதில் இணையாக சொல்லியிருக்காங்க எல்லாரையுமே. 1 கிலோ யூரியா அப்படிங்கிறது 80 ரூபாய்க்கு வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பை பண்ணுது. நமக்கு 6 ரூபா அப்படின்னு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? 1 கிலோ யூரியாவை 80 ரூபான்னு வாங்கி நமக்கு 6 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம வந்து சொந்தமாக உற்பத்தி பண்ணணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உருவாக்கணும்னு நிறைய திட்டங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? உரம் பற்றிய மின் இதழையும் வந்து மோடி அவர்கள் தொடங்கி வச்சார். இந்தியன் ஏஜ் அப்படிங்கிறது தான் அந்த மின் இதழோட நேம். ஓகேங்களா? உரம் பற்றிய மின் இதழ் அப்படின்னா இந்தியன் ஏஜ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, வேளாண் துறை அமைச்சராக இருக்கிற நரேந்திர சிங் தோமர் கலந்துக்கிட்டாங்க. மத்திய ரசாயன மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவும் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தன்வர்ஷா திட்டம் தொடங்கியிருக்கிறது. எல்ஐசி நிறுவனம் தன்வர்ஷா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. பங்கு சந்தையுடன் இணைக்கப்படாத, பங்கேற்பு இல்லாத தனிநபர் சேமிப்பு ஒற்றை பிரீமியம் ஆயுள் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 15 ஆண்டு காப்பீடு செய்யணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 வயதாக இருக்கணும். 10 வருட காப்பீடு அப்படின்னா குறைந்தபட்ச வயது 8 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச அடிப்படை உத்தரவாத தொகை வந்து 1,25,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 49வது தலைமை நீதிபதியாக இருக்கிற யூ லலித் வந்து நவம்பர் 8 அவர் பதவியால் முடியுது. நவம்பர் 9 வந்து DY சந்திரசூட் பதவி ஏற்றுப்பார். ஓகேங்களா? அவர் 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனத்துக்கு ஒப்புதல் அளிச்சிட்டார். ஓகேங்களா? அடுத்தது, ORSின் தந்தை என்று புகழப்பட்ட திலீப் மகாலனஸ்பிஸ் அப்படிங்கிறவர் மறைஞ்சிட்டார். ஓகேங்களா? இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர். கொல்கத்தாவில் உள்ள ஜான் ஹாப்பி பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் ஆராய்ச்சியாளராக சேர்ந்து ORS அப்படிங்கிற இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க, உப்பு சர்க்கரை கரைசல், இதை வந்து கண்டுபிடிச்சார். ஓகேங்களா? ஸோ 1966 ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரபி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1971 அந்த போர் காலகட்டங்களில் பெரிதும் உதவிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து, சாண்டியாகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டி, அதில் இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. சாண்டியாகோ ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க. ஸோ 2022ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு, புத்தர் கிடையாது புக்கர். ஓகேங்களா? புக்கர் பரிசு வென்றவர் யாருன்னா, இலங்கை எழுத்தாளராக இருக்கிற ஷெகான் கருணதிலக அப்படிங்கிறவங்க தான். ஷெகான் கருணதிலக அப்படிங்கிறவங்க தான். தி 7 மூன்ஸ் ஆஃப் மாலி அல்மோடா அப்படிங்கிற இந்த புதினத்துக்காக அவருக்கு இந்த பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. மாலி அல்மேடாவின் 7 நிலவுகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த புத்தகத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, விடுதலை புலிகள் இலங்கை இராணுவம் இடையே நடந்த போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கையை அடிப்படையாக கொண்டு புனை கதையாக எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடியுது மக்களே. ஸோ தேவைப்படுறவங்க தீபாவளி டிஸ்கவுண்ட்டில் டெஸ்ட் பேஜாக இருக்கலாம் அல்லது புக்ஸாக இருக்கலாம், பை பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா பொங்கல் தான். ஓகேங்களா? அதுக்குள்ளே 2 மாதம் இருக்கும்.
ஸோ அதுக்குள்ளே ஆஃபரில் பை பண்ணிக்கோங்க. ஏன்னா புக்ஸும் கம்மியாக தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகேவா? நன்றி, வணக்கம்.